ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். இது என்னோடய அப்பாவோட அம்மா எனக்கு அடிக்கடி சொன்ன கதை. நான் அவங்கக்கிட்ட எப்போ பார்த்தாலும் கதை கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்களும் சலிக்காமல் இதே கதையாக தான் நான் எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க. கதை பார்த்திங்கன்னா ஒரு நாயின் சாபம். அது இந்த டைட்டில் தான் நானே வச்சுக்கிட்டது தான். இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் அரட்டை அடிக்காமல். ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு நாய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அந்த நாயோட ஓனர் அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா இந்த நாயை அவங்க கண்டுக்காமே விட்டுட்டாங்க. நாய்க்கு ஒழுங்காக சாப்பாடு போடுறதில்ல, அவங்களுக்கு வளகாப்பு நடக்குது. அப்போ கூட இந்த நாயை அவங்க பெருசாக கண்டுக்கல. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கனால இந்த நாய்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால் இந்த நாய் என்ன சாபம் விடுதுன்னா, உங்களுக்கு பிறக்க போகிற பெண் குழந்தைங்க எனக்கு பிறக்க போகிற நாய்க்குட்டிங்க உங்களுக்கும் பிறக்கணும் அப்படின்னு சாபம் விட்டுருது. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த நாய் சாபம் விட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டிக்கு 2 பெண் குழந்தைங்க பிறக்குது. அந்த அம்மாவுக்கு பிறந்த நாய்க்குட்டியை பற்றி எங்கள் பாட்டி எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம அதை அப்படி விட்டுருவோம். அப்புறம் இந்த நாய் அந்த 2 பெண் குழந்தைங்களை எடுத்துகிட்டு ஊருக்குள்ளெல்லாம் வளர்த்த முடியாது இல்லையா. அதனால் இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பழைய கிணறு, தண்ணி இல்லாத ஒரு பழைய கிணத்துல கொண்டு போய் அந்த குழந்தைங்கள வச்சுட்டு பால்காரன்ட்ட போய் பாலை திருடிட்டு வந்துடும். அதாவது ட்ரெஸ்ஸு இது பண்ணுவாங்க இல்லையா, துவைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடும். சமயக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் திருடியே இந்த 2 குழந்தைங்களையும் அந்த நாய்க்குட்டி நல்லா வளர்த்திக்கிட்டு வருது. அந்த குழந்தைங்களும் பெருசாகிடுறாங்க. ஒரு நாள் அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா, வழக்கம் போல் இது வெளியில் போயிடுது. ஸோ இப்போ குழந்தைங்கள்லாம் பெருசாகிட்டாங்க இல்லையா, 2 பொண்ணுங்களும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிணத்துட்டு வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்களும் டெய்லியும் வெளியில் காட்டு பக்கம்லாம் போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கப்ப ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் அந்த 2 பொண்ணுங்களை பார்த்துட்றாங்க. இவங்க 2 பேர் ரொம்ப அழகாக இருக்காங்களா, அதனால் அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவரும் இதை அடிக்கடி அவங்கள பார்த்துட்டே இருக்காரு. அதனால் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள்ட்ட போய் பேசிடலாம், அவங்க யாருன்னு கேட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் அந்த பொண்ணுங்கக்கிட்ட பேசுகிறப்ப தான் தெரிய வருது அவங்க இந்த மாதிரி அந்த கிணத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என் கூட வந்துடுங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பொண்ணை மந்திரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் ஓகே, இவ்வளோ நாளாக கிணத்துலேயே வாழ்ந்துட்டோம், இப்போ நம்ம அரண்மனையில் போய் வாழலான்ட்டு. பட் அந்த சின்ன பொண்ணுக்கு இதில் கொஞ்சம் இஷ்டம். ஏன்னா அவங்களோட அம்மா விட்டுட்டதுக்கு வரக்கு மனசு இல்லை அந்த சின்ன பொண்ணுக்கு. அதனால அந்த சின்ன பொண்ணு மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறப்பல. பட் கடைசியில் அவங்க அக்கா அந்த சின்ன பொண்ணு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ராஜா கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆனால் இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாப்புலன்னா, அவரோட அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் அந்த நாய்க்காக ஒரு மார்க்கிங் வச்சுட்டு போகிறாப்புல. அதோட அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு போட்டு வராப்புல. ஸோ இவங்க அரண்மனைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, வெளியில் போன நாய் திரும்ப கிணத்துக்கே வருது. பார்த்தா பொண்ணுங்களை காணோம். நாய் ரொம்ப ஷாக்காகி அங்கே தேடுது இங்கே தேடுது, கண்டே பிடிக்க முடியல. அப்போ தான் அந்த சின்ன பொண்ணு போட்ட மார்க்கிங்கை பார்க்குது. ஓகே, இது வழியாக தான் எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நாய் அந்த மார்க்கிங்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு அரண்மனைக்கு போகுது. ஃபஸ்ட்டு அது ராஜா அரண்மனைக்கு தான் போகுது. அங்கே பார்த்தா பெரிய பொண்ணு இருக்காப்புல. ஆனால் இந்த பெரிய பொண்ணு அந்த நாயை பார்த்துட்டு மதிக்கவே இல்லை. ரொம்ப திட்டிடுறாப்புல, தடிச்சு துரத்திடுறாப்புல. அப்புறம் தான் அந்த நாய் போய் மந்திரி வீட்டுக்கு போகுது. அங்கே பார்த்தா சின்ன பொண்ணு இருக்காங்க. அவங்க அந்த நாய்க்கு சாப்பாடு இதெல்லாமே போட்டு நல்லபடியாக ரொம்ப அழுகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லுதுன்னா, என்னோடய காலம் முடிய போகுது, நான் எப்படி இருந்தாலும் எனக்கு நைட்டு இறந்துருவேன். நீ என்ன பண்ணு, நான் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு சூட்கேஸில் போட்டு அந்த சூட்கேஸை கொண்டு போய் நம்ம வாழ்ந்த கிணத்துல வச்சிரு. அடுத்த நாள் அந்த சூட்கேஸ் திறந்து பாரு அப்படின்னு சொல்லிடுது. இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணாலும் அவங்க அம்மா ஆசைப்படியே அந்த நாய் இறந்ததுக்கப்புறமா சூட்கேஸில் போட்டு கிணத்துல கொண்டு போய் வச்சிடறாங்க. அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபுல்லாக டைமண்ட்ஸ் அது இதுன்னு ஒரு ராஜா சொத்தோட 100 மடங்கு அதிகமான
விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அந்த சூட்கேஸ்குள்ளே இருக்குது. அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்து ஒரு ராஜாவோட ராஜாதிராஜ வாழ்க்கை வந்து இந்த சின்ன பொண்ணு வாழ்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு தாய்ங்கிறது எந்த விலங்காக இருந்தாலும் அவங்களோட குழந்தைங்க மேலே வந்து அவங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கணும். ஸோ நம்ம வந்து அவங்களோட வயதான காலத்தில் வந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்மளோட 100% அவங்கள பார்த்துக்கிறதுக்காக நம்ம கொடுக்கணும். பிகாஸ் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் பல சாக்ரிஃபைஸஸை பண்ணி தான் வந்து நம்மளுக்காக செலவுகள் பண்ணியிருப்பாங்க, நம்மளை பார்த்துருப்பாங்க, நம்ம சந்தோஷத்துக்காக அவங்க சந்தோஷத்தெல்லாம் தொலைச்சிருப்பாங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். பாய்.